எண்ணில் அடங்காத சத்துக்கள் நிறைந்த கருவேப்பிலை குழம்பு. கருவேப்பிலையை பயன்படுத்தி எத்தனையோ விதமான ரெசிபி செஞ்சுருப்பீங்க. ஒரு முறை இந்த மாதிரி கருவேப்பிலை குழம்பு, அதாவது கருவேப்பிலை தொக்கு செஞ்சு பாருங்கள். ஒரு வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி குழம்பு சாப்பிடும்போது முடி உதிர்வு பிரச்சனையே வராது. கருவேப்பிலையில் எவ்வளோ சத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த கருவேப்பிலையை பயன்படுத்தி வாங்க குழம்பு வைக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்திருக்கேன். நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு வந்து கருவேப்பிலையை எடுத்து கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. மண் பாத்திரத்தில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 10 போல் வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு சேர்த்துட்டு உரிச்சிட்டு சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி நல்லா வதக்குங்க. பூண்டோடைய கலர் லைட்டாக மாறினதுக்கப்புறம் கழுவி வச்சுருக்க கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதக்கணும். ஒரு 3 நிமிஷத்துக்கு கருவேப்பிலையை நல்லா எண்ணெயிலே வச்சு வதக்குங்க. வதக்க வதக்க நமக்கு வந்து அந்த பச்சை வாசனை இல்லாமல் குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது நல்ல வாசனையாக இருக்கும். சீக்கிரமே கெட்டு போகாது. ஒரு வாரம் வரைக்கும் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட பயன்படுத்திக்கலாம் அப்பப்போ. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வதக்கணும். கருவேப்பிலையோடைய கலர் பாருங்கள், லைட்டாக கலர் மாறி இருக்குது. பூண்டுமே பாருங்கள் நல்லா வதங்கி இருக்குது. பூண்டோடைய கலர் நல்லா மாறினதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற விட்டுருங்க. ஃபேனுக்கு அடியில் ஆற விட்டுருங்க. இதை வந்து மிக்சியில் போட்டு அரைக்கணும். அதே மண் பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு இதில் வந்து கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். மறுபடியும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் பயன்படுத்திக்கங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயத்தோடைய கலர் நல்லா மாறட்டும். பாருங்கள், வெங்காயத்தோடைய கலர் நல்லா மாறினதுக்கப்புறம் இதில் வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி பழம் எடுத்திருக்கேன். நல்ல பெரிய சைஸாக ஒரு தக்காளி பழம். சின்னதாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கும்போதே இந்த கருவேப்பிலையை நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடலாம். இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நெய்ஸாக சட்னி மாதிரி அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பக்குவத்துக்கு அரைச்சிக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வைக்கிறதுக்கு கருவேப்பிலை ரெடியாக இருக்குது. வெங்காயம் தக்காளி பாருங்கள் நல்லா மசிஞ்சு நல்லா குழஞ்சிருச்சு பாருங்கள். வெங்காயம் தக்காளி நல்லா இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதோடைய பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போகணும். பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அரைச்சி வச்ச கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு மட்டும் அந்த எண்ணெயில் வச்சு லைட்டாக அந்த மாதிரி வதக்குங்க. எண்ணெய் பிரியட்டும். நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் வந்து புளி தண்ணி சேர்க்கணும். குட்டி லெமன் சைஸில் வந்து புளி கரைச்சிட்டு ஊற்றிக்கலாம். கருவேப்பிலை அரைச்ச மிக்சி ஜாரை வந்து அலசிட்டு 1 டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்துருங்க. கலந்து விட்டுட்டு மூடி போட்டு சிம்மில் வச்சே இதை வந்து கொதிக்க விடுங்க. ஹையில் வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு குழம்பு வந்து வற்றி போயிடும். சிம்மில் வச்சு கொதிக்கும் போது தான் அந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போயிட்டு நமக்கு வந்து குழம்பு வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா திக்கான ஒரு பதத்துக்கு வரும். கருவேப்பிலையை பயன்படுத்தி எத்தனையோ விதமான ரெசிபி செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. கருவேப்பிலை ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. முடி உதிர்வு பிரச்சனை உள்ள உங்களுக்கு கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த குழம்பு வச்சு சாப்பிடுங்க. கருவேப்பிலையை நம்ம வந்து நிறைய ரெசிபீஸில் வந்து சேர்த்துருப்போம், ஆனால் அதை வந்து தூக்கி தூக்கி போட்டுருவோம். இந்த மாதிரி அரைச்சி பயன்படுத்தும் போது தான் நமக்கு வந்து உடம்புல முழுமையாக சேரும் அந்த கருவேப்பிலை குழம்பு வந்து பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, கைப்படாமல். அப்பப்போ பயன்படுத்திக்கலாம். இந்த குழம்பு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு ரொம்ப ஈஸியான மெத்தடில் கருவேப்பிலை குழம்பு வந்து செஞ்சுருக்கேன். நல்லா சுட சுட கொதிக்க கொதிக்க சோறு வடிச்சிட்டு அதில் ஊற்றி சாப்பிடுங்க. 1 ஸ்பூன் போட்டு சாப்பிட்டாலே போதுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட வேறு எந்த சைடிஷ்மே தேவையில்லை. அப்பளம் வடகம் இருந்தால் போதும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.